என் பெயர் கிருஷ்ணாராவ். நான் வெளிநாட்டில் வந்து ஒரு பொது மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன். அதிர்ஷ்டவசமாக இன்று எனது நண்பர் ஒருவருடன் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையில் அவர்தான் இன்று என்னை இங்கே அழைத்து வந்தார். டாக்டர் ஜாகிர், நான் இவரை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதும் இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இறைவன் எனக்கு வழங்கிய ஒரு பெரும் வாய்ப்பு இது. அவரை நேரில் சந்திப்பதற்கும் எனது வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு கேள்வியை கேட்பதற்கும் கிடைத்த வாய்ப்பு. அது என்னவென்றால், ஏன் கடவுள் ஒரே ஒரு மதத்தை படைக்கவில்லை? அல்லது அவர் ஏன் அனைவருக்கும் பொதுவான ஒரு மதத்தை உருவாக்கவில்லை? அப்படி செய்திருந்தால் இந்த பூமியில் அமைதி நிலவி இருக்குமே. இதன் விளைவாக இத்தனை பிரச்சனைகள் ஏற்படும் என்பது அவருக்கு தெரியுமா அல்லது தெரியாதா? இவைகளால் மக்கள் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கவில்லையா? சகோதரர் ஒரு மிக சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். மிகவும் முக்கியமான கேள்வி. ஏன் கடவுள் ஒரே ஒரு மதத்தை மட்டும் படைக்கவில்லை? ஏன் அவர் இத்தனை வெவ்வேறு மதங்களை உருவாக்கினார்? அப்படி இருந்திருந்தால் குழப்பங்கள் இருந்திருக்காது, சண்டைகள் இருந்திருக்காது. நானும் அவருடன் உடன்படுகிறேன். இது ஒரு மிக சிறந்த கேள்வி. நீங்கள் திருக்குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 19, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் என்றால் எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பது என்று பொருள். எனவே நீங்கள் எல்லா மதங்களையும் ஆய்வு செய்தால் எல்லாம் வல்ல இறைவன் ஒரே ஒரு மதத்தை போதிப்பதற்காகத்தான் தூதர்களை அனுப்பினான். ஆதாம் அலை அவர்கள் முதற்கொண்டு வந்த அனைத்து தூதர்களும் அவர்கள் அனைவருமே நோவா, மோசஸ், ஜீசஸ், முகமது அவர்கள் அனைவர் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும், அனைத்து இறை தூதர்களும் நமது அன்பிற்குரிய நபி அவர்கள் கூறினார்கள், 1,24,000 தூதர்கள் இந்த பூமியின் முகப்பிற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று. இது குறித்து குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 24. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த ஒரு சமுதாயமும் பூமியில் இருந்ததில்லை. மேலும் அல்லாஹ் சூரா ராதில் கூறுகிறான், அத்தியாயம் 13 வசனம் 7, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டி உண்டு. இப்போது வந்த அனைத்து தூதர்களும் சகோதரரே, அவர்கள் எதனையும் போதிக்கவில்லை, எல்லாம் வல்ல இறைவனிடம் சரணடைவதை தவிர. இந்த தூதர்கள் அனைவரும் போதித்த அடிப்படை செய்தி இறைவன் ஒருவனே என்பதுதான். அவன் யாரையும் பெறவில்லை, அவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அவன் ஒருவன் மட்டுமே, அவனை போன்று எதுவும் இல்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல தூதர்கள் போதித்த அந்த செய்திகள் அனைத்தும் மாற்றங்களுக்கு உள்ளானது. எனது உரையை நீங்கள் கேட்டிருந்தால் நான் குறிப்பிட்டிருப்பேன். குர்ஆனுக்கு முன்னால் வந்த பெரும்பாலான வேதங்கள் அவை மாற்றப்பட்டு விட்டன. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கூறுகிறான், அவன் நாடியிருந்தால் ஒவ்வொருவரையும் இறைவனிடம் சரணடைய செய்திருக்க முடியும், அனைவரையும் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்க முடியும். முஸ்லிம் என்று சொல்லும் போது சகோதரரை அதை மற்றொரு மதமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இஸ்லாத்தின் உண்மையான பொருள் என்னவென்றால் அது ஒரு தீன், அது ஒரு வாழ்க்கை நெறி, உங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்பதாகும். முஸ்லிம் என்றால் ஜாக்கீர், அப்துல்லா, சுல்தான் என்ற பெயர் கொண்டவர்கள் என்று அர்த்தமல்ல. முஸ்லிம் என்றால் தன்னை இறைவனிடம் ஒப்படைப்பவர் என்று பொருள். நீங்கள் உங்களை இறைவனிடம் ஒப்படைத்தால் அரபியில் நான் உங்களை ஒரு முஸ்லிம் என்று அழைப்பேன். எனவே சுல்தான், அப்துல்லா என்ற பெயர்களை லேபலை வைத்து முடிவு செய்யாதீர்கள். அரபியில் முஸ்லிம் என்றால் யார் ஒருவர் தன் விருப்பத்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறாரோ அவர். யாரெல்லாம் இறைவனிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே வந்த அனைத்து தூதர்களும் போதித்தது ஒன்றுதான், நாம் இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்பதுதான். அவர்கள் அனைவரும் ஏகத்துவத்தை போதித்தார்கள், அனைவரும் தௌஹீதை போதித்தார்கள். ஆனால் காலம் நகர நகர இந்த வேதங்கள் அனைத்தும் தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டே இருந்தன. அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் தனது இறுதி தூதரான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் மற்றும் இறுதி வேதமான கண்ணியமிக்க குர்ஆனை வழங்கினான். முகமது நபிக்கு முன்னால் வந்த அனைத்து தூதர்களும், குர்ஆனுக்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களும் அந்த காலகட்டத்திற்கும் அந்த மக்களுக்கும் மட்டுமே உரியதாக இருந்தன. பெயரை குறிப்பிட்டு 4 வேதங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளன: தௌராத், ஜபூர், இன்ஜில் மற்றும் குர்ஆன். தௌராத் என்பது மூசா அலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட வஹி இறை செய்தி. ஜபூர் என்பது தாவூத் அலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட வஹி. இன்ஜில் என்பது இயேசு கிறிஸ்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வஹி. மற்றும் குர்ஆன் என்பது இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதமாகும். ஆனால் குர்ஆன் சூரா ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 கூறுகிறது, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு வேதத்தை நாம் அனுப்பினோம். பல வேதங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் குர்ஆனுக்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களும்
முகமது நபிக்கு முன்னால் வந்த அனைத்து தூதர்களும் அந்த குறிப்பிட்ட மக்களுக்காகவும் அந்த காலத்திற்காகவும் மட்டுமே அனுப்பப்பட்டார்கள். அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கருதவில்லை. ஆனால் குர்ஆன் இறுதி வேதம் என்பதால் அது முஸ்லிம்களுக்காகவோ அல்லது அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அனுப்பப்பட்டது. அதேபோல் முகமது நபி அவர்கள் முஸ்லிம்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டுமே அனுப்பப்படவில்லை. அவர் அகில உலக மனிதர்கள் அனைவருக்குமாக அனுப்பப்பட்டார். அதனால் தான் உலகில் உள்ள அனைத்து முக்கிய மத வேதங்களிலும் அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மற்றும் இந்த வேதம் குர்ஆன் குறித்து அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல்-ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 9, நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே நிச்சயமாக இதில் மாறுதல் ஏற்படாமல் இதனை பாதுகாப்போம். எனவே நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் வல்ல இறைவன் ஒரே ஒரு மதத்தை போதிக்கவே தூதர்களை அனுப்பினான். அதுதான் உங்களை எல்லாம் வல்ல இறைவனிடம் ஒப்படைப்பது. அரபியில் இதனை இஸ்லாம் என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கிறிஸ்தவத்தை போதிக்க வரவில்லை. கிறிஸ்தவம் என்கிற வார்த்தை பைபிளில் எங்குமே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? முழு பைபிளிலும் கிறிஸ்தவம் என்கிற வார்த்தையே கிடையாது. அவர் கிறிஸ்தவத்தை போதிக்கவில்லை. கிறிஸ்தவன் என்ற வார்த்தை அந்தியோக்கியாவிலிருந்து இயேசுவின் சீடர்களுக்கு சூட்டப்பட்ட ஒரு புனைப்பெயராகும். இது அப்போஸ்தலர்கள் நடபடிகள் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெறும் புனைப்பெயர். எனவே இயேசு கிறிஸ்து போதித்தது இஸ்லாத்தை தான். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 30 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் என் சுய விருப்பத்தின்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பிய பிதாவினுடைய சித்தப்படியே செய்கிறேன். இதனை அரபியில் சொன்னால் இறைவனின் விருப்பம். அவர் இஸ்லாத்தை தவிர வேறு எதனையும் போதிக்கவில்லை. அதே போல் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று. அதனை அரபியில் மொழிபெயர்த்தால் அவர் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். எனவே நாம் எதனை உணர்கிறோம்? அனைத்து தூதர்களும் எதனையும் போதிக்கவில்லை, இறைவனிடம் சரணடைவதை தவிர. அதனால் தான் குர்ஆன் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19 கூறுகிறது, இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே வாழ்க்கை நெறி எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களை ஒப்படைப்பது மட்டும்தான். எனவே நாம் நமது அசல் வேதங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கு திரும்பி சென்று உங்கள் விருப்பங்களை அவனிடம் ஒப்படையுங்கள். இறைவனின் கட்டளைகளை பின்பற்றுங்கள். அப்போதுதான் நீங்கள் நேர்வழியில் செல்வீர்கள். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.